வணக்கம். தமிழ் தானிய வகைகள் கோதுமை நமது வடநாட்டில் மிகவும் அதிகமாக விளையும், உடலுக்கு மிகவும் நல்லது, அனைவருக்கும் பிடிக்கும். நெல் நமது தமிழ்நாட்டில் ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்களில் அதிகமாக விளையும். எள் நல்லெண்ணெய் என்று கூறப்படுகிறது. இவை எள்ளில் இருந்து எடுக்கப்படுகிறது. வயலும் வயல் சார்ந்த இடமும். வணக்கம். வணக்கம். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் ஆகும். விவசாயி சேற்றில் கால் வைத்தால் நம் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயம் என்பது ஒரு தொழில் அல்ல, ஒரு மனிதனுக்கு மூச்சு காற்று. நன்றி. என் பேர் பத்ரு ஹபீபா. நான் செய்துள்ள ப்ராஜெக்ட் தமிழ் பலவரிகள். ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், கம்பர், திருவள்ளுவர். நன்றி. என் பெயர் முகமதியார். பாண்டியன் கல்வெட்டு, தென்காசி கல்வெட்டு, ராமநாதபுரம் கல்வெட்டு. இதே வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. நான் முல்லை நீட்டை பற்றி பேசுகிறேன். காடும் காடு சார்ந்த இடமும். அவர்கள் காய்கறிகள் மற்றும் கிழங்குகள் ஆகிய பொருட்கள். காடு மாடு மேய்ப்பது அவர்களின் தொழில். அவர்களின் கடவுள் திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். திருவள்ளுவரின் பெற்றோர் ஆதிபகவன் ஆவார். இதனால் தான் முதல் குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் இதற்றிய உலகு என தனது பெற்றோரை சிறப்பித்திருக்கிறார். இவரை எக்காலமும் போற்றும் திருக்குறளை தந்த தெய்வ புலவர் என்று கூறுகிறார். இவர் எழுதிய திருக்குறள் மொத்தம் 1330 குறள், அதிகாரம் 133 என உள்ளது. இவரை நாயனார், தெய்வப்புலவர், பெருநாவலர், பொயில் புலவர், மாதானு பங்கு, முதற்பாவலர் என இவருக்கு சில சிறப்பு பெயர்கள் உள்ளது. நன்றி. பெயர் சிவகமலன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பல்கால வயல்கள், பல்லாக்குழி, சாயம், ஊதித்தள்ளு, பம்பரம், பரமபதம். வைகை நதியோரம் உள்ள 2000 ஆண்டுகள் முன் கட்டப்பட்ட மதுரை பாண்டிய மன்னரால் ஆளப்பட்டு வந்த மதுரை. மதுரம் என்றால் இனிமை என்று பொருளாகும். என் பேர் ரோஷன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது ப்ராஜெக்ட் அறுசுவைகள். இனிப்பு சர்க்கரை, இது இனிப்பு சுவை உடையது. கசப்பு பாவக்காய், இது கசப்பு சுவை உடையது. புளிப்பு எலுமிச்சை, இது புளிப்பு சுவை உடையது. துவர்ப்பு பாக்கு, இது துவர்ப்பு சுவை உடையது. கார்ப்பு மிளகாய், இது கார்ப்பு சுவை உடையது. உவர்ப்பு உப்பு, இது உவர்ப்பு சுவை உடையது. நன்றி. வணக்கம். வணக்கம். மை நேம் இஸ் ஹரீஷ். நான் சொல்ல போகிற ப்ராஜெக்ட் பலகான வாகனங்கள், தள்ளு வண்டி, படகு, மிலைச்சோலைகள். நன்றி. வணக்கம். என் பெயர் ஆனந்த்ராஜ். நான் சொல்ல போற ப்ராஜெக்ட் கல்லணை. உலகில் உள்ள பழமையான அணிகளில் ஒன்று கல்லணை. 2000 ஆட்களுக்கு முன் கரிகால சோழன் என்னும் மன்னரால் கட்டப்பட்டது. நன்றி. வணக்கம். வணக்கம். என் பெயர் கவினாஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் செய்துள்ள ப்ராஜெக்ட் பரதநாட்டியம். பரதநாட்டியம் இந்தியா மற்றும் எல்லா நாடுகளிலும் பயன்பட்டு வருகிறது. கிமு 2ஆம் நூற்றாம் ஆண்டிலிருந்து பயன்பட்டு வருகிறது. 200 ஆண்டுகளுக்கு முதல் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது. பரதநாட்டியம் முதல் கோயிலில் நடத்தப்பட்டு வருகிறது. இது இந்தியாவின் புராதன கலையாக கருதப்படுகிறது. இது இசையுடன் ஆடக்கூடிய ஒரு நடனமாகும். நன்றி. வணக்கம். வெகு மகிழவர். நான் தமிழ் ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கேன். பழைய காலத்து இசை பொருட்கள்: உருசு, உலக்கே, புல்லாங்கோல், சம்புரா. நன்றி. தேங்க்யூ. நன்றி.